தக்கார் என்பதன் வேறு சொல் காண்க. இதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். இந்த ஒரு வினாவில் பாருங்களேன், எவ்வளோ விஷயத்தை நீங்களால் புரிஞ்சுக்க முடியும். சரி, இதையே நான் வேற ஒரு கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணுறேன். தக்கார் என்பதன் சரியான பகுபத பிரித்தறிதலை காண்க. இது வினா எண் 101 வச்சிங்க. நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ வினா எண் 101. கொஸ்டின் என்னது? தக்கார் என்பதன் சரியான பகுபதத்தை காண்க. ஆப்ஷன் ஏ கொடுக்குறேன். ABCD. நீங்கள் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் யோசிச்சு என்ன ஆன்சரோ கமெண்ட் பண்ணிடணும். நான் சொன்னதுக்கப்புறம் சரியான ஆன்சர் கமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணிவிடுங்க. 101ன்னு போட்டு ஏவா பிஎஸ் டிஎன் கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். இது எவ்வளோ நுணுக்கம் இருக்குன்னு பாருங்களேன். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். திருக்குறள் கேள்விப்பட்டீங்களா? தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அது என்ன எச்சத்தால்? தக்கார்னா தகுதி உடையவர், தகவலர்னா தகுதி இல்லாதவர், இல்ல நடுநிலைமை உள்ளவர், நடுநிலைமை இல்லாதவர். எப்படின்னா பொருள் புரிஞ்சுக்கலாம். புரியுதா? தகுதியானவர் தக்கார், தகவலர்னா தகுதி அற்றவர். அப்ப தகுதியானவர் தகுதி அற்றவர்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல நடுநிலையானவர் நடுநிலை அற்றவர் நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சம்னா என்னன்னா நம்மளுக்கு பின்னாடி எஞ்சி நிற்கிற புகழாலும் பழியாலும். நீங்க நடுநிலைமை உள்ளவரா நடுநிலைமை இல்லாதவர்ன்றதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு பின்னாடி எஞ்சி நிற்கிற புகழாலையும் பழியாலையும் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு நிறைய புகழ் இருக்குன்னா அப்ப நீங்க நடுநிலைமை இருந்தீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நிறைய பழி இருக்குன்னா நடுநிலை இல்லைன்னு அர்த்தம். இதான் திருக்குறளோட பொருள். அப்ப அதன் அடிப்படையில் யோசிச்சு பாருங்க. தக்கார் என்பதை நான் சரி உங்களுக்கு இப்படி கூட வச்சிங்களேன். ஏ மாதிரி நீங்கள் பிரிச்சிங்கன்னா அது தப்பு, பி மாதிரி பிரித்தாலும் அது தப்பு. ஏன் தப்புனா தக்கார் என்பது வேர்ச்சொல் ஃபர்ஸ்ட் அது தகு, அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தக்கார் என்பது வேர்ச்சொல் என்ன? அது தகு. வேர்ச்சொல்லையே கண்டுபிடிக்கிற கிளியர் மெத்தட் பகுபதம் தான் தெரியும். பகுபதத்தின் பகுதி தான் வேர்ச்சொல். நம்ம மாதிரி குறிட்டா வந்தான்னா வா போனான்னா போன் படிக்கணும், அது சரிதான். பட் 90% தான் சரியாக வரும், 10% தப்பாக ஆகும். ஸோ அப்போ பகுபதத்தின் அடிப்படையில் பகுதியாக ஒன்று குறிக்கிறோன்னா அந்த பகுதி தான் வேர்ச்சொல்லாக இருக்க முடியும். நான் அது வேர்ச்சொல் நடத்துகிறப்ப நடத்துகிறேன். சரியா? ஸோ அப்போ பாருங்களேன், தகு தான் வேர்ச்சொல். ஏன் இப்போ இது ரெண்டு தப்புன்னு கேட்டிங்கன்னா தக்கார்னா தகுதியானவர் தான் நான் சொல்கிறேன். தகவு இலர் பாருங்களேன், தகவிலர்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ தகவு ப்ளஸ் இல்லு ப்ளஸ் அர். தகவுனா நடுநிலைமைன்னு அர்த்தம், இல்லைன்னா நடுநிலைமை இல்லைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அங்கே தக்கார்னா நடுநிலைமை உள்ளவர்னு அர்த்தம், தகுதியானவர்னு அர்த்தம். இது தகுதி, தகவுனா தகுதின்னு கூட வச்சுங்க, தகுதின்னு கூட வச்சுங்க. இது தகுதி இல்லாதவர்னு அர்த்தம். அப்போ தகவுனா தகுதி. இதுக்குள்ள ஒரு டாபிக் போகலாம், அவ்வளோ விஷயம் இருக்கு. தகவு என்பது ஒரு தொழிற்பெயர், தக பிளஸ் ஊ என்பது ஒரு தொழிற்பெயர் விகுதி. அப்ப தக்கார் என்பதன் வேர்ச்சொல் தகு, தகவலர் என்பதன் வேர்ச்சொல் தகவு. இப்படிலாம் கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். அப்போ கொஸ்டின் கடினமாக எடுக்க முடியாமலாம் இல்லை. ஏன்னா இந்த டெஸ்ட் பேட்சோட இதுதான். ஸோ அப்போ களம் ஒன்றுன்றது முழுக்க முழுக்க ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும்தான், பாடத்திட்ட தலைப்பு மட்டும்தான். சரியா? எக்ஸாமுக்கு நல்ல டைம் இருக்கிறதுனால இப்படி நம்ம பயணிக்கிறதுனால ப்ரெஷர் இருக்காது. நீங்கள் நிறைய பேர் பயந்துருப்பீங்க, தமிழே இவ்வளோ இருக்குது, எப்படி நான் மேக்ஸ் படிப்பேன், சயின்ஸ் படிப்பேன், சோஷியல் படிப்பேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், போன டெஸ்ட்டுக்கெல்லாம் வேர்ட் ஸ்டடியே 1.25 பக்கம் தான் வந்துச்சு. அந்த கண்டென்ட்டை மட்டும் போய் படிக்கிறதுக்கு கரெக்டாக படிச்சிடலாம். படிச்சுட்டு நீங்கள் மற்ற டைமில் ஜிஎஸும் படிக்கலாம், மேக்ஸும் படிக்கலாம், டெய்லி நைட்டு கரண்ட் அஃபேரும் படிச்சுக்கலாம். சரியா? அதனால் நீங்கள் ப்ரெஷரே இல்லாமல் சூப்பராக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். தமிழுக்கு இது உங்களை சூப்பராக கொண்டு போகும். நான் கொடுக்குற வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் வர வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாபிக் நான் டெப்த்தாக கொடுத்துறேன்ல, இப்படியே நம்ம மே வரைக்கும் பயணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அடிப்படையில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் நீங்களும் உணர்ந்ததுக்கு அப்புறமேட்டு எவ்வளோ அப்டேட் பண்ண முடியுமோ அவ்வளோ அப்டேட் பண்ணி நம்ம களம் டூவில் படிச்சுக்கலாம். சரியா? ஸோ பாருங்கள், தகவலர். ஸோ இப்போ அந்த தகவல் என்பது தொழிற்பேர் கான்செப்ட்டுக்கு போகும்னு சொல்ல வரேன். இப்போ ஒரு இடத்துல சில பேருக்கு டவுட் வரும், சார் பகுதிக்கு விகுதி கிடையாது, பகுதியை உடைக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்களா? அப்போ நீங்கள் தகவல்னு சொன்னால் ஊ என்பது தொழிற்பேர் விகுதி, அப்போ பகுதி விகுதி இந்த இடத்துல ஆகுமான்னு கேட்டால் இந்த இடத்துல அது ஆகாது. இந்த இடத்துல இதுவே அப்படியே பகுதியாக மாறிடும். சரியா? இதுவே பகுதியாக மாறிடும். இந்த இடத்துல இதை உடைக்க முடியாது. இதெல்லாம் நான் வந்து தொழிற்பேர் நடத்துகிறப்பையும் பகுபதம் நடத்துகிறப்பையும் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்போ இது ஒரு பெரிய கான்செப்ட், இப்போ அதில் போக தேவை. அப்போ தகவலர்னா தகுதி இல்லாதவர்னு அர்த்தம், அப்போ தக்கார்னா தகுதியானவர் தான் அர்த்தம். அப்போ அது ஒரு நேர்மறையான சொல் தானே, அதுக்குள்ள எதிர்மறை இடைநிலை வரக்கூடாது தானே, எதிர்மறை இடைநிலை வரக்கூடாது. அப்போ ஆன்சர் ஏவும் கிடையாது, பியும் கிடையாது. இது தப்பு. ஆன்சர் டி தான். தகு பிளஸ் ஆர் தான் ஆன்சரு. சரியா? ஸோ 101வது கொஸ்டின் என்ன ஆன்சரு?
டி தகு பிளஸ் ஆர். எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணி உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் பார்க்கலாம். சரி, அப்போ தகு பிளஸ் ஆர் எப்படி தக்காரா மாறுது? இப்போ நான் சொல்கிறேன், போய் 11th புக்கில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. 11th புக்கில் பகுதியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான். பகுதியை பற்றி பல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான். பகுதி என்பது ஒரு வேர் சொல்லாக அமையும், பகுதி என்பது ஒரு அடிச்சொல்லாக அமையும், பகுதி என்பது ஒரு முதநிலை, பகுதியை விகுதி பகுதி என்று பிரிக்க முடியாது, பகுதி என்பது ஒரு கட்டளையாக அமையும் கொடுத்துருக்கானா. அதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பான், பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களால் புரிஞ்சு படிச்சிருக்க முடியுமான்னு தெரியல. சரியா? ஸோ நான் இப்போ சொல்கிறேன்ல இவ்வளோ விஷயம், நான் போய் அதை படிக்கும்போதும் அது எனக்கு புரியவே இல்லை, என்னன்னே தெரியல. பட் நம்ம தேடுதல் இருக்கும்போது அதுக்கான விடை தானாகவே கிடைக்கும். அப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சு படிக்கிறவங்க புரியாத ஒரு விஷயன்றது பார்த்தீங்கன்னா அவன் மைண்டில் பதிஞ்சிரும், போய் என்னடா அது புரியலேன்னு அந்த ஒன்று அவனை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நாள் அதுக்கான விடை கிடைக்க தான் செய்யும். எனக்கு கிடைச்ச விடை தான் இப்போ நான் சொல்கிறேன். அப்போ பகுதி இதான் ஸ்டேட்மெண்ட். இது ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸாம்பிள் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரியா? பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். புரியுதா? பகுதி சில சொற்களை என்ன பண்ணுமா? ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். எப்படி காலம் காட்டுதுன்னு பாருங்க. அப்ப இதன பகுதி ஒற்று இரட்டிக்கிறதுனாலே தன்னொற்று இரட்டல் தான் நம்மளுக்கு 8 இரு தானே. இதை தவிர்த்தும் சில சொற்கள்ல ஒற்று இரட்டிக்கும். அதுக்கு சாம்பிள் தான் இது. சரியா? ஸோ அப்ப தகு என்பது தக்குன்னு மாறி தக்கு பிளஸ் ஆர்னு வரும். தக்கு பிளஸ் ஆர்னு வரும். ஸோ அப்போ இந்த இக்கு என்பது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடைநிலை. எந்த இடைநிலை? காலம் காட்டும் இடைநிலை. இக்கு என்பது எந்த காலத்தை காட்டும்? எதிர்காலத்தை காட்டும். காய்க்கும், மரம் காய்த்தது, காய்க்கிறது, காய்க்கும்னா எதிர்காலம் தானே. அப்போ தக்கார் தகுதியானவரா இருப்பாருன்ற மாதிரி ஒரு காலத்தை குறிக்கும். சரியா? ஸோ அப்போ தக்கு பிளஸ் ஆர் தக்கார், அவ்வளோ தானே. கூக்குள்ள இருக்கிற ஊ போயிடுமா, இக்கு கூட்டலாம் காவா, அப்போ என்ன வரும்? நம்மளுக்கு தக்கார்னு கிடைச்சிரும். அப்போ தக்காருன்ற சொல்ல எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். அப்போ அதோட வேர்ச்சொல் தகுதான். ஸோ இந்த மெத்தடில் தான் அது வந்திருக்கும். சரியா?